எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொருளாதாரம், அதாவது 12th எக்கனாமிக்ஸ், நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள். இந்த பாடத்திற்குரிய இருமதிப்பெண் வினாவிடைகள். நுகர்வு சார்பு என்றால் என்ன? நுகர்வு சார்பு என்றால் என்ன? முதல் கேள்வி. வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பையே நுகர்வு சார்பு அல்லது நுகர்வு நாட்டம் என்கிறோம். வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பையே நுகர்வு சார்பு அல்லது நுகர்வு நாட்டம் என்கிறோம். இது மொத்த நுகர்வு மற்றும் மொத்த நாட்டு வருமானம் ஆகிய இரு ஒட்டுமொத்தத்திற்கு இடையேயான சார்பு தொடர்பாகும். இதனை C சமம் F of Y எனலாம். இதில் C நுகர்வு, Y வருமானம், F என்பது சார்பு. அடுத்து இரண்டாவது கேள்வி. நுகர்வு நாட்டம் என்றால் என்ன? வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பையே நுகர்வு சார்பு அல்லது நுகர்வு நாட்டம் என்கிறோம். நுகர்வு வருமானத்தை பொறுத்து அமையும். அடுத்து சராசரி நுகர்வு நாட்டம் APC வரையறு. வருமானத்திற்கும் நுகர்வுக்குமான வீதமே சராசரி நுகர்வு நாட்டமாகும். கணித ரீதியாக APC சமம் C/Y. Cங்கிறது நுகர்வு, Yங்கிறது வருமானம். அடுத்து 24. நான்காவது கேள்வி இந்த பாடத்தில். இறுதி நிலை நுகர்வு நாட்டம் MPC வரையறு. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதமே இறுதி நிலை நுகர்வு நாட்டம் என வரையறை செய்யப்படுகிறது. கணித ரீதியாக MPC சமம் ΔC/ΔY. இதில் MPCங்கிறது நேர்மறை எண் ஆனால் ஒன்றுக்கும் குறைவானது. ACங்கிறது நுகர்வு மாற்றம், AYங்கிறது வருமான மாற்றம். அடுத்து ஐந்தாவது கேள்வி. சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன? சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன? வருமானம் மாற்றத்தினால் சேமிப்பில் ஏற்படும் மாற்றம் சேமிப்பு நாட்டம் எனப்படும். வருமானம் மாற்றத்தினால் சேமிப்பில் ஏற்படும் மாற்றம் சேமிப்பு நாட்டம். MPS சமம் சேமிப்பு மாற்றம் டிவைடட் பை வருமான மாற்றம். அடுத்து ஆறாவது கேள்வி. சராசரி சேமிப்பு நாட்டம் வரையறு. சராசரி சேமிப்பு நாட்டம் வரையறு. வருமானத்திற்கும் சேமிப்புக்கும் இடையேயான வீதமே சராசரி சேமிப்பு நாட்டம் எனப்படும். வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையேயான வீதமே சராசரி சேமிப்பு நாட்டம் எனப்படும். சராசரி சேமிப்பு நாட்டம் என்பது மொத்த சேமிப்பை மொத்த வருவாய் வகுத்தால் கிடைக்கக்கூடியதாகும். அப்போ கணித ரீதியாக APS சமம் S/Y. Sங்கிறது சேமிப்பு, Yங்கிறது வருமானம். அப்போ மொத்த சேமிப்பை மொத்த வருவாயில் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி சேமிப்பு நாட்டம். அடுத்து 27வது கேள்வி. இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் MPS வரையறு. வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையேயான வீதமே இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையேயுள்ள வீதமே இறுதிநிலை சேமிப்பு நாட்டமாகும். கணித ரீதியாக MPS சமம் ΔS/ΔY. ΔSங்கிறது சேமிப்பு மாற்றம், ΔY வருமான மாற்றம். அடுத்து பெருக்கி வரையறு. பெருக்கி தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதம் பெருக்கி. தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதத்தை பெருக்கி என்று வரையறுக்கலாம். ΔI என்பது முதலீட்டில் அதிகரிப்பையும் மற்றும் ΔY என்பது வருமானத்தில் அதிகரிப்பையும் குறிக்கின்றது. K சமம் ΔY/ΔI. Kங்கிறது பெருக்கி, ΔY வருமான மாற்றம், ΔI முதலீட்டில் மாற்றம். அடுத்து கடைசி கேள்வி. முடுக்கி வரையறு. KK குறிகாரா. தூண்டப்பட்ட முதலீட்டிற்கும் தொடக்கத்தில் நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் முடுக்கி. தூண்டப்பெற்ற முதலீட்டிற்கும் தொடக்கத்தில் நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம்
முடுக்கி எனப்படும். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் 12th எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 2 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இரு மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான காணொளிகளுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நியூஸ் ஷார்ட்ஸாக பதிவேற்றம் செய்யப்பட்டு வருது. அதையும் பாருங்கள். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தியாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ரொம்ப அதாவது நியமனங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது விருதுகள், அதே மாதிரி ஏதாவது விளையாட்டில் ஜெயிச்சது, அதே மாதிரி ஏதாவது திட்டங்கள், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதனால் தொடர்ந்து அதுக்கும் தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.